டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் ஏப்ரல் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய வீடியோக்குள் செல்லலாம். முதல் கேள்வி, பீகார் மாநிலத்தின் புதிய முதல்வர் யார்? பதில், சாம்ராட் சௌத்ரி. பீகார் மாநிலத்தில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக பொறுப்பேற்கிறார். முதல்வர் நிதிஷ்குமார் மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய முதல்வர் தேர்வு நடைபெற்றுள்ளது. ஆளுநர் சையத் அடா ஹஸ்னானை சந்தித்து சாம்ராட் சௌத்ரி ஆட்சி அமைக்க முறைப்படி உரிமை கோரினார். ஏப்ரல் 15, 2026 அன்று இவர் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளார். அடுத்த கேள்வி, தமிழக மீன்பிடி தடைக்காலம் எத்தனை நாட்கள்? பதில், 61 நாட்கள். கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இதன் கால அளவு ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை. சுமார் 15,000 விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாது. இதனால் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், சென்னை உள்ளிட்ட 14 கடலோர மாவட்டங்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மீன்வளத்தை பெருக்கி கடல்சார் சூழலை பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். அடுத்த கேள்வி, இரத்தத்தில் ஆக்சிஜனை சுமந்து செல்லும் புரதம் எது? பதில், ஹீமோகுளோபின். இது இரும்புச்சத்து கொண்ட ஒரு அதிமுக்கிய புரதமாகும். ஹீமோகுளோபின் இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஒரு புரதமாகும். இது நுரையீரலில் இருந்து உடலின் பல்வேறு திசுக்களுக்கும் உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை எளிதாக கொண்டு செல்ல உதவுகிறது. உடலின் திசுக்களில் உருவாகும் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்ற இது முக்கிய பங்காற்றுகிறது. இரத்தத்திற்கு சிவப்பு நிறத்தை வழங்குவதுடன் மனிதனின் சீரான சுவாச சுழற்சிக்கு இது மிகவும் இன்றியமையாதது. அடுத்த கேள்வி, நாட்டின் முதல் வந்தே பாரத் சரக்கு ரயில் எங்கு தயாரிக்கப்பட்டது? பதில், ICF சென்னை. இந்த ரயில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்ட அதிநவீன சரக்கு ரயில் ஆகும். சென்னை பெரம்பூரில் உள்ள ICF தொழிற்சாலையில் முழுமையாக வடிவமைக்கப்பட்டது. RDSO சோதனைக்காக மத்திய பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்புறம், உணவுப் பொருட்களை பதப்படுத்தும் வசதி, தீ எச்சரிக்கை அமைப்பு மற்றும் CCTV கேமராக்கள் உள்ளிட்ட சிறப்பு வசதிகளை கொண்டுள்ளது. ஒரே நேரத்தில் 264 டன் சரக்குகளை ஏற்றிச் செல்லும். இதன் வேகம் மணிக்கு 160 கிலோமீட்டர். வழக்கமாக சரக்கு ரயில்கள் 100 கிலோமீட்டர் வேகத்திற்கும் குறைவாகவே செல்லும். இ-காமர்ஸ் நிறுவனங்களின் தேவையை பூர்த்தி செய்ய டெல்லி NCR to மும்பை வழித்தடத்தில் இயக்க திட்டம். அடுத்த கேள்வி, ஆசியாவின் மிக நீளமான நதி எது? பதில், யாங்சி. இது சீனாவில் பாயும் நதியாகும். உலகின் 3வது மிக நீளமான நதியும் இதுவே. திபெத்திய பீடபூமியில் உற்பத்தியாகி சீனா முழுவதும் பாய்ந்து கிழக்கு சீன கடலில் கலக்கிறது. சுமார் 6300 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்த கேள்வி, சர்வதேச விண்வெளி நிலையத்தின் அளவு தோராயமாக எவ்வளவு? பதில், ஒரு கால்பந்து மைதானம் அளவு. இது மனிதர்களால் விண்வெளியில் கட்டப்பட்ட மிகப்பெரிய செயற்கை கட்டமைப்பாகும். சுமார் 109 மீட்டர், அதாவது 357 அடி நீளமும் தோராயமாக 4,20,000 கிலோ எடையும் கொண்டது. இது பூமியை வினாடிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. இதனால் விண்வெளி வீரர்கள் தினமும் 16 சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனங்களை காண்கிறார்கள். அமெரிக்காவின் நாசா, ரஷ்யாவின் ரோஸ்காஸ்மோஸ், ஜப்பானின் ஜாக்சா, ஐரோப்பாவின் இசா, கனடாவின் CSA ஆகிய 5 விண்வெளி முகமைகளின் கூட்டு முயற்சியில் தொடர்ந்து இயங்குகிறது. அடுத்த கேள்வி, மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் மகளிர் இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தவும் அரசியலமைப்பின் எந்த பிரிவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது? பதில், பிரிவு 81, அதாவது ஆர்டிக்கல் 81. இது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அமைய உள்ளது. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் தொகுதிகள் குறித்து பேசும் பிரிவு 81இல் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வருகிறது. இதன் மூலம் 2029 பொதுத் தேர்தலில் 33% இடஒதுக்கீட்டை முறையாக அமுல்படுத்த வழிவகை செய்யப்படும். அடுத்த கேள்வி, IIT மெட்ராஸ் தனது முதல் சர்வதேச வளாகத்தை எங்கு அமைத்துள்ளது? பதில், சான்சிபார். இது தான்சானியாவில் உள்ளது.
இங்கு 2026ஆம் ஆண்டிற்கு மாணவர் சேர்க்கை தற்போது தொடங்கியுள்ளது. இந்தியாவின் உயர்கல்வியை உலகமயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இது தொடங்கப்பட்டது. இங்கு டேட்டா சயின்ஸ் மற்றும் AI ஆகிய துறைகளில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. அடுத்த கேள்வி, சமீபத்தில் தனது 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடிய இந்திய ரயில்வே மண்டலம் எது? பதில், தெற்கு ரயில்வே. இது 1951ஆம் ஆண்டு ஏப்ரல் 14இல் உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய ரயில்வே, மெட்ராஸ் மற்றும் மைசூர் மாநில ரயில்வே ஆகியவற்றை இணைந்து இது உருவாக்கப்பட்டது. தற்போது தென்னிந்திய ரயில்வே, அதாவது தெற்கு ரயில்வே என்றால் சென்னை, திருச்சி, சேலம், மதுரை, பாலக்காடு, திருவனந்தபுரம் ஆகிய 6 கோட்டங்களை கொண்டுள்ளது. அடுத்த கேள்வி, IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 2026ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது? பதில், 6.5%. வலுவான வரி வருவாய் மற்றும் இறக்குமதி வரி குறைப்பு ஆகியவை இந்த வளர்ச்சிக்கு காரணமாக கூறப்படுகின்றன. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை மற்றும் போர் பதற்றங்களுக்கு இடையிலும் இந்தியாவின் பொருளாதாரம் சீராக இருக்கும் என IMF கூறுகிறது. 2027ஆம் ஆண்டிலும் இதே 6.5% வளர்ச்சி நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.